அருமை சொந்தங்களே, எப்பொழுதெல்லாம் இந்த மாவட்டத்திற்குள்ள காலை எடுத்து வைப்போமோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய சொந்த கிராமத்தை பார்ப்பது போல இந்த மாவட்டத்தினுடைய மக்களை நான் பார்த்தேன். கண்ணு கெட்டிய தூரம் வரை பசுமை, யாரை பார்த்தாலும் கூட சிரிப்பிலே ஒரு நேர்மை, அவர்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடையிலே ஒரு எளிமை, பேசக்கூடிய வார்த்தையில ஒரு வைராக்கியம். நாம் ஏழை பணக்காரன் என்பதை தாண்டி இந்த புண்ணிய பூமியில நேர்மை என்கின்ற வார்த்தை ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புண்ணியமான பூமி, சாதாரண பூமி இல்லைங்க. அதனாலதான் பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் இந்த பூமியில தங்களுடைய ஜென்மத்தை இங்கே எடுத்தார். ஐயா வெண்ணி காலடி அவர்களாக இருக்கட்டும், ஐயா போலித்தேவர் அவர்களாக இருக்கட்டும், ஐயா ஒண்டிவீரன் அவர்களாக இருக்கட்டும், ஒரே சட்டமன்ற தொகுதியில வாசுதேவ நல்லூர்ல 3 சுதந்திர போராட்ட தியாகிகள் பிறந்திருக்கின்றார்கள் என்றால் இந்திய சரித்திரத்தில், இந்திய வரைபடத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில 3 நபர்கள் இருந்ததாக நான் எங்கும் கேள்விப்பட்டதில்லை, படிப்பதில்லை. பக்கத்துல செங்கோட்டை கட்டி போயிட்டீங்கன்னா ஐயா வாஞ்சிநாதன் அவருடைய ஊர், அதுவும் பக்கத்திலேயே, அதுவும் இந்த மாவட்டத்துக்குள்ள வந்திருக்கு. மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவருடைய அழுத்தமான வரிகள் எல்லாம் எழுதப்பட்ட பூமியில் கூட இங்கதான் கடையின் பக்கத்தில். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜெகத்தினை அழைத்துவோம் என்று, ஒரு மனிதன் பசியில் இருக்கக்கூடாது என்று பொங்கி எழுத வார்த்தையும் கூட மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்கள் பதிவு செய்தது கடையின் பக்கத்தில். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள், புண்ணியமானவர்கள் எல்லாம் ஆண்டவனுடைய எண்ணம் நினைக்கிறாங்க, இந்த மண்ணில் பிறந்திருக்க வேண்டும் என்கின்ற ஆணைப்படி இங்கே பிறந்திருக்கிறார். அந்த புண்ணிய பூமியில நீங்களும் பிறந்திருக்கின்றீர்கள், அதுவும் ஒரு பெரிய பாக்கியமாக நான் அந்த நேரத்தில் பார்க்கிறேன். அருமை சொந்தங்களே, பொங்கல் விழாவை பொறுத்தவரை இன்னைக்கு கிராமத்துல மிக சீரும் சிறப்புமாக நாம் எல்லோரும் கூட ஒரு ஆண்டும் போகி பண்டிகை அன்னைக்கு பழைய பொருளெல்லாம் தூக்கி வீசி எரித்து, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் கூட தூக்கி எறிந்துவிட்டு, உற்றார் உறவினர்களோடு சின்ன சின்ன பிரச்சனை, வயக்காட்டு பிரச்சனை, வேலி பிரச்சனை, சின்ன ஒரு மனஸ்தாபம், கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கல, காதுகத்துக்கு பத்திரிகை கொடுக்கல, முறை செய்யல அப்படிங்கிற மனஸ்தாபம் இருந்தாலும் கூட அதை போகி பண்டிகையில விட்டுவிட்டு, இந்த போகி பண்டிகை என்னன்னாங்க, சின்ன சின்ன மனஸ்தாபம் எல்லாம் விட்டுற வரும்பொழுது ஒரு தாய்மார் கட்டிப்பிடிச்சு அழுதாங்க. அண்ணா பையன் 3 வருஷமா பேசல, பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க தாய்மார். அவங்களுடைய பொண்ணு கூட இருக்கிறாங்க, பேரன் கூட இருக்கிறாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி பங்கன் வச்சிருக்கிறோம், முறை செய்யணும், பையன் நான் பார்க்கல, 3 வருஷம் ஆச்சுன்னு கட்டி பிடிச்சு அழுதாங்க. அதனால நீங்க சென்னையில பையன் இருக்கிறான், கொஞ்சம் பேசி ஊருக்கு அனுப்பிச்சு வைங்க. நான் தாய்மாருக்கு உறுதி கொடுத்து விட்டு வந்தேன், அம்மா நீங்க எனக்கு அந்த நம்பர் மட்டும் கொடுங்க, நான் பேசி வீட்டுக்கு வர சொல்லி சாப்பிட வச்சு நான் சமாதானப்படுத்தி நான் திரும்ப தென்காசிக்கு அனுப்பி வைக்கின்றது என்று சொன்னேன். அந்த ஆனந்தன் ஐயாசாமி அவர்களும் பொறுப்பேற்று நான் நம்பரை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தா போகி பண்டிகை அன்னைக்கு விட்டுறணும். நம்மை அவர்கள் தவறாக பேசியிருக்கிறாங்க, நம்ம இழிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்றாலும் கூட நம்முடைய பெரிய மனிதர் மன்னிப்பது என்பது ஒரு மனிதனுக்கு பிடித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய குணமாக எப்பொழுதும் நான் பார்ப்பேன். அது போகி பண்டிகையில விட்டுருவோம். போகி பண்டிகையை பொறுத்தவரை இன்னைக்கு போகி பண்டிகை, இன்னைக்கு நாளைக்கு போகி பண்டிகை. தை 1 15ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு எல்லோரையும் வரவழைத்து வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய திருமணமாக இருந்தா மருமகளுக்கு அந்த விஷயத்தை கொடுப்போம், அவர்களுக்கு அந்த பெருமையை கொடுப்போம், தாய்மார்களுக்கு அந்த பெருமையை கொடுப்போம். சின்ன பேத்தி இருந்தா அந்த பெருமையை கொடுத்து பொங்கல் பானை எடுத்து பொங்கல் வைத்து எல்லோரையும் வரவழைத்து அந்த பொங்கல் எப்படி பொங்குதுன்னு ஆர்வமாக பார்த்து கொண்டிருப்போம். சூரிய பகவானுடைய சாட்சியாக பஞ்சபூதங்களை எல்லாம் சாட்சிக்கு துணைக்கு அழைத்து அந்த பொங்கல் விழா. எனக்கு மிகவும் பிடித்த பொங்கல் விழா அடுத்த நாள் வரக்கூடிய மாட்டு பொங்கல். நம்முடைய 5 அறிவு ஜீவன்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மாடு, நம்முடைய ஆடு காலையில் எந்திரிச்சு எல்லாத்தையும் குளிப்பாட்டி மாட்டுடைய கொம்புக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அந்த மாட்டை மிகச் சிறப்பாக அதுக்கு நாம சிங்காரிச்சு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை போல அந்த மாட்டுக்கு அவ்வளவு அற்புதமா பார்த்து அன்னைக்கு ஜல்லிக்கட்டு போட்டியிலிருந்து மாட்டு பொங்கலை வைத்து அந்த 5 அறிவு ஜீவனுக்கெல்லாம் ஒரு பெரிய மரியாதை. இதெல்லாம் கண் முன்னால் தொடர்ந்து நாம் செய்கின்ற காரணத்தினால கண் முன்னால் நிற்கிறது. இன்னைக்கு வாசுதேவன் போன்ற ஒரு கிராம பகுதிக்கு வரும் பொழுது அது அப்படியே பார்ப்பது போல் இருக்கிறது. இது ஏதோ ஒரு 1000 பேர் சேர்ந்து பொங்கல் வச்சாங்கன்னு தெரியலீங்க. 1000 குடும்பங்கள் 1000 இடத்துல ஒன்றாக பொங்கல் வைத்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கிராமிய சூழ்நிலையை, ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய அந்த விழாவை கண் முன்னால் நினைத்து இருக்கிறது.